வணக்கம். வாழ்க வளமுடன். இது உங்கள் பொதிகை ஆன்மீக உலகம். பதிவிடுபவர் ஸ்ரேயா. அருள்மிகு சென்னிமலை சுப்பிரமணிய சுவாமி திருக்கோயில். சுப்பிரமணிய சுவாமி கோயில் தமிழ்நாட்டில் ஈரோடு மாவட்டம் சென்னிமலை என்னும் ஊரில் மலை மீது அமைந்துள்ளது. முருகன் பெயர் சுப்பிரமணிய சுவாமி என்ற தண்டாயுதபாணி மற்றும் ஸ்ரீ சிரகிரி வேலவன். இக்கோவில் மூலவரை மனதார வேண்டுபவர்களுக்கு கல்யாண தடை நீங்குகிறது, குழந்தை பாக்கியம் கைகூடுகிறது. தவிர இக்கோவில் முருகன் நடுநாயக மூர்த்தியாக செவ்வாய் கிரகமாக அமைந்து மூலவரை சுற்றி 8 நவகிரகங்கள் உள்ளன. மூலவரை வழிபட்டாலே நவகிரகங்களை வழிபட்ட பலன் உண்டு. செவ்வாய் தோஷம் நிவர்த்தி ஸ்தலம் ஆகும். நோய் நீக்கம், துன்ப நீக்கம், ஆயுள் பலம், கல்வி, அறிவு, செல்வம், விவசாயம் செழிப்பு ஆகியவற்றை பெற இத்தலத்தில் முருகனிடம் வேண்டுகிறார்கள். இங்குள்ள முருகப்பெருமானுக்கு 2 தலைகள் உள்ளன. இது போன்று எந்த தலத்திலும் கிடையாது. அக்னிஜாத மூர்த்தி என்பது இதுவாகும். தினசரி அபிஷேகம் மற்றும் நைவேத்திய காரியங்களுக்கு திருக்கோயிலில் பராமரிக்கப்பட்டு வரும் 2 அழகிய பொதி காளைகள் மூலம் தினமும் அடிவாரத்திலிருந்து திருமஞ்சன தீர்த்தம் மலைக்கு கொண்டு செல்லும் சிறப்பு தமிழ்நாட்டில் வேறு எங்கும் இல்லாத தனிச்சிறப்பு. வறட்சியான கோடை காலத்திலும் கூட தென்புறம் அமைந்துள்ள தீர்த்த விநாயகர் முன்பு திடீரென பொங்கி வழிந்தோடும் மாமாங்க தீர்த்தமானது அதிசயம் நிறைந்த தெய்வீக சிறப்பாகும். வள்ளி தெய்வானை சென்னிமலை ஆண்டவரை திருமணம் செய்ய அமிர்தவல்லி சுந்தரவல்லி என்ற பெயருடன் தவம் செய்து தனி பெருங்கோயிலாக பக்தர்களுக்கு காட்சி தருவது சிறப்பு. புகழ்பெற்ற இந்த கோயிலில் முருகனுக்கு அபிஷேகம் செய்த பின் தயிர் பொழிப்பதில்லை என்ற அதிசயமும் நிகழ்கிறது. அருணகிரிநாதருக்கு படிக்காசு வழங்கிய ஸ்தலம். முருகன் தன்னைத்தானே பூஜித்த ஸ்தலம். நோய் தீர்க்கும் வல்லமை கொண்ட சஞ்சீவி மூலிகைகள் பல சென்னிமலையில் உள்ளன. சிரசுப்பூ உத்தரவு கேட்பது இங்கு தனி சிறப்பாகும். திருமணம், வரன்கள், விவசாயம், கிணறு வெட்டுதல், புதிய வியாபாரம் தொடங்கல், வியாதிகள் ஆகியவை குறித்து முடிவு செய்ய ஆண்டவர் முன்னால் அர்ச்சனை செய்து சிரசுப்பூ உத்தரவு கேட்டு நல்ல உத்தரவு கிடைத்த பின்பு காரியத்தை தொடங்குகிறார்கள். சிரசுப்பூ உத்தரவு நல்லபடியாக கிடைக்காவிட்டால் குறிப்பிட்ட செயல்களை பக்தர்கள் தொடங்குவதில்லை. எந்த தலத்திலும் காண முடியாத வேங்கை மரத்தேர் இத்தலத்தில் உள்ளது. கந்த சஷ்டி அரங்கேறிய ஸ்தலம். உலகில் உள்ள முருக பக்தர்கள் தினமும் மனமுருகி பாராயணம் செய்யும் ஸ்ரீ கந்த சஷ்டி கவசம் இயற்றிய ஸ்ரீ பாலன் தேவராய சுவாமிகள் கந்த சஷ்டி கவசத்தை அரங்கேற்றம் செய்ய முருகனை வேண்டினார். அதற்கு உரிய ஆலயமாக சென்னிமலையே முருகப்பெருமானின் அருளானையால் உணர்ந்து இங்கு கந்த சஷ்டி கவசத்தை சிரகிரி வேலவன் சீக்கிரம் வருக என இத்தலத்து பெருமானை அழைத்து அரங்கேற்றம் செய்து பெருமை படைத்தார். ஜாதகத்தில் செவ்வாய் தோஷம் உடையவர்கள் இத்தலத்தில் முருகனுக்கு நெய்தீபம் ஏற்றி வழிபட்டால் தோஷத்துக்கான காரணிகள் நீங்கி சுபீட்சம் பெறுவர். முடிந்தால் ஒருமுறை சென்னிமலை முருகனை தரிசித்து வாருங்கள். நன்றி, வணக்கம், வாழ்க வளமுடன்.